ஐயா காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, முதல்ல ஒரு கேள்வி. அதாவது சிறு வயதிலேயே ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரி தெரிவாங்க. ஆனா என்னதான் வயசானாலும் ரொம்ப இளமையாவே அவர் இருப்பாங்க. ஜாதக ரீதியா இதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் உண்டா? ஜோதிட ரீதியா சொல்லப்போனா உடலை இளமையாக வைத்திருக்க உதவுன்ற கிரகம் வந்து செவ்வாய், மனதை இளமையாக வச்சிருக்கிற உதவுற கிரகம் வந்து புதன். சில பேர் பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு தோரணையே இல்லாமல், சம வயதினர் கூட இல்லாமல், தன்னை விட ரொம்ப இளைஞர்கள்கிட்ட ரொம்ப ஜோவியலாக இருந்துக்கிட்டு ஒரு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நகைச்சுவை உணர்வு மிக்கவளாக வாழ்க்கையை வந்து எதையுமே ஒரு லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மனதை எந்த நேரமும் உற்சாகமும் புத்துணர்ச்சியுமாக வைத்திருப்பவர்களுக்கு புதன் வலுவாக இருப்பார். இந்த புதன் தான் நகைச்சுவை உணர்ச்சிக்கும் ஒரு காரணம். இந்த நகைச்சுவை உணர்ச்சி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், எதையுமே வந்து ஒருத்தர் வந்து சீரியஸாக இருக்கிறாருன்னா எல்லா விஷயங்களையும் ஆழமாக சிந்தித்து கொண்டு மனத்தில் போட்டுக்கொண்டு உழப்பி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். ஒருவர் எதையுமே லைட்டாக எடுத்துக்கிறாரு, ஒரு நகைச்சுவை எப்போதுமே பேசுகிறாரு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரால் சிரிக்க முடிகிறது என்கின்ற ஒரு அர்த்தத்தில் வரும்போது அவர் வந்து எதையுமே டேக் இட் ஈஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதையுமே லைட்டாக, வாழ்க்கையே வந்து ஒரு ஜனரஞ்சகமானது, வாழ்க்கையே வந்து ஒரு வாழ்வதற்குண்டான ஒரு விஷயந்தான் அப்படின்றத ஒரு இதாக எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். ஆகவே எதையும் ஒரு லேசாக எடுத்துக்கொள்வதற்குரிய ஒரு கிரகம் வந்து புதன். ஒரு அறிவாற்றலோடு அதையும் சமாளிக்கிறது, மனதை புத்துணர்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் வச்சுக்கிறது, எது வந்தாலும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு மன தைரியத்தை கொடுப்பது, அந்த அறிவை நம்புவது. உடல் வலிமையை விட மன வலிமையையும் அறிவையும் நம்புறதுக்கு காரணமான கிரகம் புதன். ஆக எவர் ஒருவருடைய லக்னத்தில் வந்து எவர் ஒருடைய ஜாதகத்தில் புதன் ஒரு சுப வலு பெற்று வலிமையோடு இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் அவர் வந்து தன்னுடைய மனதை எந்த நேரம் இளமையாக வைத்திருப்பார். அவர் 50 வயதுக்காரராக இருந்தாலும் 20 வயதுக்காரருடைய ஒரு இதுதான் பேச்சு நடவடிக்கை, ஒரு எந்த நேரத்திலையும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறது, தனக்கு வயதாகி கொண்டிருக்கிறது அல்லது தனக்கு வயதாகி விட்டது என்பதை நினைக்க மறந்தவராக அவர் இருப்பார். அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட உடல் எப்படி இளமையாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய கிரகம் செவ்வாய் தான். சில பேரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே உடம்பு மேலே ஃபிட்னஸ் மேலே அக்கறையாக இருப்பாங்க. எப்போவுமே எதையாவது செஞ்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு எந்த நேரமும் ரொம்ப இதாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டயட்லேயும் கரெக்டாக இருப்பாங்க, அதிகமாக சாப்பிடாம இந்த 6 ஃபேஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உடலை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு காரணமான ஒரு கிரகம் வந்து செவ்வாய் மட்டும்தான். ஒருவருக்கு உடற்பயிற்சியில் தீவிர ஆர்வம் இருக்கிறது, அவர் வந்து தன்னுடைய உடலை வந்து கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் அதற்கான பயிற்சிகளில் ஈடுபடுகிறார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபவலு பெற்று ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கும். ஆக நீங்கள் கேட்ட இந்த கேள்வியை, சில பேர் வந்து வயசான தோற்றமாக இருக்கிறாங்க, சில பேர் வந்து வயசானாலும் இளமையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த தோற்றப்பொலிவு அப்படின்னு சொல்லப்போனால் அது செவ்வாயைத்தான் சேரும். சில பேர் பேச்சில் வந்து தனக்கு வயசாயிடுச்சு, ஒரு 20-25 வயசுக்காரனாக இருக்கட்டும், இளைஞனாகத்தான் இருப்பான், ஆனால் பேசும்போது தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும், அவன் வயசாளி மாதிரி பேசுவான் அந்த காலத்தில் இது அப்படின்ட்டு. ஒரு 60 வயசுக்காரரை பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுத்தனம் குறும்புத்தனம் எல்லாமே இளமையாக இளைஞனுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய பேரன் வயசில் உள்ளவனோட ஜோவியில் ஜாலியாக தோளில் கை போட்டு சிரிச்சுக்கிட்டு தாத்தாவும் பேரனும் ஒன்றா போய்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகளுக்கு புதனும் ஒரு ஃபிட்னஸாக உடம்பை வச்சுக்கிறதுக்கு, தோற்றப்பொழிவு, ஒருவருடைய வயதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு அமைப்பு, தோலில் சுருக்கம் இல்லாத நிலைமை, எல்லா விஷயங்களையும் ஒரு வனப்பு ஒரு பொலிவு இருக்கின்ற ஒரு அமைப்புகளுக்கு வலுப்பெற்ற சுப வலுப்பெற்ற பாபத்துவம் இல்லாத சுப வலுப்பெற்ற செவ்வாயே காரணமாக அமைவார். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, செவ்வாயும் புதனும் யாருக்கு வந்து ஒரு சுபத்துவமான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்களோ அப்போ அந்த ரெண்டும் ஒரு சேரும் அமைப்பில் ஒருத்தருடைய வயதை வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அவர் ஃபிட்னஸ்லையும் கரெக்டாக இருப்பார், பேச்சு நடவடிக்கைகள்லையும் ஒரு இளைஞனுக்குரிய தோற்றம் இருக்கும். ஏனென்றால் அவர் நடிக்க தெரியாது, தனக்கு வயதாகிவிட்டது, தான் வந்து வயதான ஆளு, தனக்கு வயசாகிருக்கின்றதே அவர் மறந்துடுவார். அவருடைய நினைப்பு எப்பவுமே ஒரு மிடில் 30-35 வயசுக்காரனா இருக்கும். இது போன்றவர்கள் தான் வாழ்க்கையை ஆளுமை செய்கிறார்கள்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது எது வந்தாலும் இதை வந்து என்னால் சமாளிக்க முடியும், அல்லது இது எனக்கு பரம்பொருளால் கொடுக்கப்பட்டது, இது எனக்கு பரம்பொருளால் கொடுக்கப்பட்டிருக்கும் போது காரணம் இல்லாமல் இந்த இன்பமோ அல்லது இந்த துன்பமோ அல்லது இந்த செய்கை இந்த சம்பவம் எனக்கு பரம்பொருளால் அருளப்பட்டிருக்கிறது, இதை வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இது போகின்ற போக்கில் நதி எவ்வாறு ஆற்றோடு போகிறதோ நீரோடு போகிறதோ அதுபோல போகின்ற போக்கில் வந்து நான் போய் அதை ஜெயிப்பது தான் அல்லது அதை மீட்டெடுப்பது தான் வந்து புத்திசாலித்தனமான காரியம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவன் புதன் வலுப்பெற்றவனாகவும், அதை உடலால் சமாளித்து அந்த வயதான தோற்றத்தை தன்னை அறியாமல் மறைத்துக் கொள்பவன் செவ்வாயால் வலுப்பெற்ற செவ்வாயை கொண்டவனாகவும் இருப்பான் என்பது ஜோதிட விதி. சரிங்க ஐயா, ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க.
வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க டிவி வால்யூம் வணக்கம். குறைங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க ஹலோ. டிவி வால்யூம் முழுமையாக குறைங்க சார் ப்ளீஸ். சரி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து கால் பண்றீங்க மேடம், சார்? தென்காசியிலிருந்து நான் உமாபதி சிவன் பேசுறேன் மேடம். யாருக்காக நீங்க பார்க்கணும் சார்? எனக்காக பேசுறேன் மேடம். உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 10/11/55 10/11/55 நேரம் சொல்லுங்க. அதிகாலை 3:37 பிறந்திருக்கேன் மேடம். 3:35ங்களா? 37. சரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். உத்தரம் நட்சத்திரம், 1ஆம் பாதம், சிம்ம ராசி, கன்னியா லக்னம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். உத்தர நட்சத்திரமா? வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம். உங்களுடைய வெண்டியில நான் அடிக்கடி தொடர்ந்து சில சரி பார்க்கேன். சரி. இன்னைக்கு தான் உங்களை பேசக்கூடிய சந்தர்ப்பம் பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கான். சரி சரி. எனக்கு இப்போ நானும் ஒரு சோதரர் தான். சரி. நீங்களும் ஜோதிடருங்களா? ஆமா, இலவசமாக நாங்க 4 தலைமுறையா பார்த்தோம். சரி சரி. எனக்கு சனி திசையில புலன் அபாரம் நடக்கு. சரி, சனி திசையில நடக்குதா? உங்க ஊர் பக்கத்துல இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்ப்பீங்க. உங்களுக்கு இப்ப வந்து சனி திசை போயிட்டு இருக்கு. ஆமா, சனி திசையில புதன் முடிஞ்சு போச்சு. சனி திசையில கேது நடந்துகிட்டு இருக்கு. கேது கிடக்கா சார்? ஆமா. எனக்கு சனி திசையை தொடங்கல இருந்து நான் நோயாளியா இருக்கேன், ஹார்ட் பேஷண்டா இருக்கேன், பெரிய ஆபரேஷன் பண்ணிருக்கேன், கண் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஒரு வருஷத்துல 3 ஆபரேஷன் பண்ணிட்டேன். நோயாளியா தான் நான் இருக்கேன். ஒரு தனியார் கம்பெனில நான் வேலை பார்த்தேன் சார். சரி. எனக்கு நல்ல நேரம் எப்ப வரும்? சனாதிபதியோட ராகு சேர்ந்தா கிளறி யோகம்னு சொல்றாங்க சார். ஆமா. எனக்கு ஒரு யோகமும் இது வரைக்கும் சம்பாத்தியம் கிடையாது, வீடு வாசம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வாடகை வீட்டுலதான் குடியிருக்கேன் சார். சரி. எனக்கு நல்ல நேரம் எப்போ வரும் சார்? நீங்களே ஒரு ஜோதிடரா இருக்கும்போது உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். இப்ப என்னை விட உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு டிவியில வந்துட்டாலும் கிராமங்கள்ல இருக்கிற உங்களை போல ஜோதிடர்கள்ல அபாரமான ஆற்றல். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படியே துல்லியமாக சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் குடத்திலிட்ட விளக்கா வெளியில வராம இருக்கிறீங்க. சரி சார். உங்களுக்கே தெரியும், 6 கன்னியா லக்னம். நீங்க 6ஆம் இடத்திற்காக 2ஆம் வீட்டுல உச்சமாகி தசை நடத்துறாரு. 6 தசை நடக்கும்போது ருணம், ரோகம், சத்துரு எனப்படக்கூடிய கடன், நோய், எதிரிகள் உண்டாவார்கள் என்பது ஜோதிட விதி. ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடரான உங்களுக்கு நான் வந்து சொல்லி தர்றதுக்கு ஒண்ணு இல்ல. எப்ப சனி தசை உங்களுக்கு வர ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து உங்களுடைய வயதிற்கேற்றார் போல, இதே 30 வயது 35 வயதுகள்ல சனி தசை வந்திருந்தா அவர் கடன்காரராயிருப்பார். உங்களுக்கு இப்ப 62 வயசு ஆயிடுச்சு. அப்ப அந்த 62 வயசுக்குரிய நோய் வந்துதானே தீரும். சனி எப்போதுமே வலுக்க கூடாது, சுபத்துவம் இல்லாத வலுநிலைமையில அவர் இருக்கக்கூடாதுன்றதை நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன். சனி உங்களுக்கு கன்னியா லக்னம், கன்னியா ராசியாகி சனி பகவான் 6 ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகி 2ஆம் இடத்துல உச்சமாகி கடந்த சில வருடங்களாக, ஒரு 4-5 வருடங்களாக தசை நடத்துறார். அப்ப 4-5 வருஷமா சனி தசை ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஜோதிடம் அறிந்தவர் அல்லது ஒரு ஜோதிடத்துடன் பரிச்சயம் உள்ளவர் அல்லது ஒரு ஜோதிடத்துடன் ஆர்வம் உள்ளவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த தற்காப்பு முன்னேற்பாடுகளை வந்து நம்ம செய்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு ஏதாவது பழக்கங்கள் இருந்தால், நம்முடைய சனி தசை ஆரம்பிக்கும் போதே ஜோதிடம் என்பது என்ன? வருமுன் காப்பதற்கு தான் ஜோதிடம். அப்ப 6 தசை நமக்கு வரப்போகிறது என்பதை 1 வருடம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உணரும் போதே நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க சனி தசை வர்றதுக்கு முன்னாடியே ஜோதிடத்துடைய தாத்பரியம் வெறும் விளையாட்டு அல்ல. நம்ம எதுக்காக ஜோதிடம் பாக்குறோம்? ஜோதிடத்துல ஆர்வம் இல்லை அப்படின்றது விட்டுருங்க. பகவான் எல்லாமே, பகவான் வந்து நமக்கு கொடுத்தது இதுதான் அப்படின்னு இதுட்டு போயிடலாம். அப்போ ஒரு அபாரமான சாஸ்திரம் நம்மளால வந்து நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அபாரமான சாஸ்திரத்தை உணர்ந்தவர்கள், ஓரளவுக்கேனும் அறிந்தவர்கள், தனக்கு என்ன நடக்கும் என்பதை தெரியும் போது, நீங்களே ஒரு ஜோதிடரா இருக்கிறீங்க, உங்களுக்கு 6 வருடங்களுக்கு முன்னால உச்சம் பெற்ற சனி தசை, ருணம், ரோகம், சத்ரு, கடன், நோய், எதிரிகளுக்கான உச்சம் பெற்ற சனி தசை வரும்போது நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். அப்ப நீங்களே ஒரு 60 வயசு வரும்போது நமக்கு நோய் வரப்போகிறது என்பதை உணர்ந்து நீங்க ஒரு சனி தசை வர்றதுக்கு 1 வருடத்திற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஒரு உடல் பரிசோதனை, முழுக்க ஒரு மருத்துவ பரிசோதனை, நமக்கு ஏதாவது உடம்புல நோய் இருக்கா, நம்முடைய உணவு கட்டுப்பாடு, ஒரு வாக்கிங் போறது, இப்ப ஹார்ட் ஆபரேஷன் பண்ணேன்றீங்க, அப்ப அது கொலஸ்ட்ரால் கொண்டு இருந்திருக்கும், அப்ப அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிற அமைப்புகள், இதற்குத்தான் ஜோதிடம். ஆயினும் நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தாலே வந்து ஒரு யோகமான அமைப்பு.
ஆனா அதே நேரத்துல எனக்கு எந்த விதமான வாழ்நாள் முழுக்க எந்த விதமான யோகம் இல்லையே அப்படின்னு கேட்டேன். இப்படி இல்லையேன்னு சொன்னீங்க. அதாவது ராகு எப்பவுமே மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்கள்ல இருந்தா தான் அவர் யோகம் செய்வார். சுயமாக ராகு யோகம் செய்ய வேண்டும் என்றால் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்கள். இதற்காகத்தான் நம்முடைய ஜோதிட கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டது, ஆமேடம், எருதுசுரா, நண்டு, கன்னி 5 இடத்தில் கருணாகம் எனப்படும் ராகு அமர்ந்து நிற்கில் தேமேவு பர்வத ராஜயோகமாம் ஏமாறாதே 4 கேந்திரத்தும் கிரகம் நிற்காயில் பூமேடையில் தண்ணீர் தூய்கும் ராஜயோகம்னாங்க. அதாவது இந்த 5 இடங்கள்ல மட்டும்தான் ராகு வந்து வேலை செய்வார். ராகு சுபரோட வீட்டுல இருக்கிறது தான் யோகம். உங்களுக்கு விருச்சிக ராகு வேலை செய்ய மாட்டார். அதே நேரத்துல விருச்சிக ராகு வந்ததும் உங்களுக்கு வந்து ஒரு 20 வயதுகள்ல வந்தது. 20 வயதுகள்ல உங்களை வந்து ஒரு கிரகம் கோடீஸ்வரன் ஆக்கினால் 25 வயசுல அந்த காசை தொலைச்சிருவீங்க இல்லையா? ஆக வாழ்நாள்ல பிற்பகுதியில இதே நேரத்துல இன்னொன்னு சொல்ல போனா, சனி எப்படி உங்களுக்கு வந்து நோயை கொடுத்தாரோ அவரே நோயை தீர்ப்பதற்குரிய 5ஆம் இடத்து அதிபதி என்பதால் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற கேது புக்தியின் முடிவில் அடுத்து உங்களுடைய 2-9 கூடிய யோகாதிபதியோட புக்தி, தசாநாதனுக்கு 2ல ராகுவோட இணைந்த சுக்கிர புக்தி வருவதால் தற்போதைய கேது புக்தி முடிந்தவுடனே சுக்கிர புக்தியிலிருந்து உங்களுடைய உடல்நிலை நிச்சயமாக தேரும். என்னதான் இருந்தாலும் சனி உச்சமாக சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார். ஆகவே சுக்கிரன்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமை வந்து இந்த சனி தசையோட பிற்பகுதி 9.5 வருஷம் ஒரு நிம்மதியான சூழலையும் ஒரு நிம்மதியான பொருளாதார வாழ்க்கையும் நோயற்ற ஒரு வாழ்வையும் உறுதியாக கொடுக்கும் அப்படின்றதுனால, ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்துல கொஞ்சம் ஒரு வலுவோடு இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நீடித்த நோய், அதாவது நோய் இருக்கு ஆனா அது குணமாக இருக்குது அல்லது கட்டுக்குள் இருக்குது, அது போலதான் இருக்குமே தவிர கண்டிப்பா படுத்த படுக்கையில விழுந்தேன் இன்னொருத்தர் கவனிக்கணும் அப்படின்ற அமைப்புகள் உங்களுக்கு இல்லை. என்ன ஆனாலும் ஜாதகம் யோகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 8 குடையவன் 6 குடையவன் இவர்கள் வலுப்பெற்று இருப்பது ஒரு 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 நோயை தருகின்ற ஒரு அமைப்பு தான். ஆகவே அடுத்து நடக்க இருக்கின்ற சுக்கிர திருக்கணித முறைப்படி இன்னும் ஒரு வருகின்ற நவம்பர் மாதம் முதல் உங்களுக்கு சனி தசையில சுக்கிர புக்தி நடக்க இருக்குது. அந்த சுக்கிர புக்தியிலிருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா, இப்போ இவர் சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து 3 முறை நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் ஒரு சிலர் சாப்பிட்டாலும் கூட சின்ன வயசுல இருந்து சாகும் வரைக்கும் பொறுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இல்லைங்களா? சோ ஜாதக ரீதியாக எந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதுன்னு சொல்லுங்க. நான் நேருக்காகத்தான் சொன்னேன். நீங்க என்ன கேக்குறீங்க, சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு நோயே வராம ஒரு சூழல் இருக்கு. நான் நேரத்தான் இதேதான் தெளிவா சொன்னேன். அதாவது ஜோதிடம்ன்றது ஒரு கண்ணாடி. நாளை என்ன நடக்க போகும், ஒரு முறையான ஜோதிடர், ஒரு அனுபவமுள்ள ஜோதிடரால உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை தெளிவா சொல்ல முடியும். இதுலயும் பலவிதமான நுணுக்கங்கள் இருக்கின்றன. நான் இப்ப சொன்ன மாதிரி கடன் நோய் எதிரி, 6ஆம் அதிபதி வலுத்தா கடன் நோய் எதிரி. இப்ப இந்த கடனை தருவாரா, நோயை தருவாரா, எதிரியை தருவாரா, இது அதுக்குள்ள போய் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதை கூட நான் வந்து நம்ம விண் தொலைக்காட்சிகளே ஒரு 6ஆம் அதிபதி தசையில வந்து கடன் எப்போது வரும், நோய் எப்போது வரும், எதிரிகள் எப்போது வருவார்கள்ன்றதுக்கான விளக்கங்களையும் விண் டிவி விண் தொலைக்காட்சியிலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க கேட்கும்போது நான் இந்த நேருக்கு கூட சொன்னேன், அந்த நேயர் ஒரு ஆரோக்கியமான பருவமில்ல ஒரு 30 வயசா இருந்தா அந்த 30 வயசுக்காரராக இருக்கும் போது அவருக்கு கடனை தருவார். 60 வயசுக்காரராக இப்ப இருக்கிறனால அவருக்கு நோயை தருகிறார். அதே நேரத்தில் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு விதமா வந்தா 30 வயசுக்காரனுக்கு நோயே வருது இல்லையா, 30 வயசுக்காரனுக்கும் நோய் வரத்தானே செய்யுது. அப்ப அதற்குள்ளே ஒரு சில சூட்சமமான சில விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும். ஒருவனுடைய தசை, ஒருவனுடைய 6ஆம் அதிபதி தசை வரும்போது அவனுடைய 6ஆம் பாவம் எப்படிப்பட்ட அமைப்புல இருக்கு அப்படின்றத நீங்க கணிச்சீங்கன்னா அவர் வந்து ஆரோக்கிய குறைவு இது பண்ணுவாரா அல்லது வந்து கடன் தொல்லைகளை பண்ணுவாரா அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். 2வது இதை இந்த நேருக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு முறையான ஒரு ப்ரிகான்ஷன் எச்சரிக்கைகளை கையாண்டு நீ வந்து வாழ்க்கையை ஜெயித்துக்கொள்ள போக வேண்டும், ஜெயித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு உனக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் இந்த கலை அருளப்பட்டது. அதாவது 7.5 சனி வரும்போது உன்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் உன் கையை விட்டு மீறி போயிருக்கும். அந்த நேரத்தில் நீ எந்த விதமான மாட்டிக்கொள்ளக்கூடிய எந்த விஷயங்களையும் நீ செய்யாதே. உன் மனத்திற்குள் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய கட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனாலதான் 7.5 சனி வருது உஷாராருன்னு சொல்றோம். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி தசை வருதுன்னா நீ கடன் தொல்லையில் மாட்டப் போகிறாய் அல்லது உனக்கு உடல்நல குறைவு வரப்போகிறது. இது போன்ற விஷயங்களை நீ தற்காத்துக்குள் அப்படின்றது தான் ஜோதிடமே தவிர இதுதான் வரும், இது உடம்பு உனக்கு சரியா போகாது, நீ இப்படித்தான் இருக்கும் அப்படின்லாம் ஞானிகள் எந்த இடத்துலையும் சொல்லலை. இதை வருமுன் தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை பரம்பொருளோட அனுமதியோட
நீ அந்த முறைப்படியான கோவில்களுக்கு போய் பிரார்த்தனையில் ஈடுபட்டு அந்த விதியை மாற்றிக்கொள் என்றுதான் சொன்னார்கள். ஆகவே எவர் ஒருவருக்கும் கடன் நோய் தொல்லைகள் வருவதற்கான அமைப்புகள் வரும்போது அவருடைய 6ஆம் இடத்த அதிபதி அசுபத்துவமாக, அதாவது சுபத்துவ வலுவின்றி ஒரு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா என்பதை வந்து நீங்க ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டாலே அந்த தொல்லைகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் இருந்து விஜயகுமார். எனக்காக தான் மேடம். உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 30/5/1984 பகல் 1:15. பகல் 1:15. 1:15. ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், சிம்ம லக்னம், அமாவாசை திதி. சரி, 30/5/1984. 84. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணும்? வணக்கம். வணக்கம் வணக்கம் குருஜி, நான் உங்களோட தீவிர விசிறி. தீவிர விசிறி? ஆமா, உங்க பிளாக் ஆகட்டும், உங்களோட விண்டி ஆகட்டும், உங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு 4-5 டைம் பேசியாச்சு. அப்படியா? பேசியிருக்கிறீங்களா? ஆமா, நிறைய டைம் பேசியாச்சு. நீங்களே ஆபீஸ்ல சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னங்க, அவங்கவுங்க பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு என்கிட்ட எங்க ஆபீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் 3 மாசமா ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குதுன்னு. உங்களுக்கு 4ஆவது தடவை நான் பேசுறேன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியம் தான். சொல்லுங்க. அவ்வளவு ஃபேன் நான் உங்களுக்கு, அதனால எனக்கு லைன் கிடைச்சிடும். எப்படியும் லைன் கிடைச்சிடும். சொல்லுங்க. ஆமா, விருதா எனக்கு மார்ச்சுக்குள்ள கல்யாணம் ஆகும். நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு 9ஆம் தேதி. வாழ்த்துக்கள். ஃபாரின் போவேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வைஃப் ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க. அதனால அடுத்த மாசம் போயிடுவேன். அடுத்த மாசம் போயிருவீங்க. ஆமா, எனக்கு 2 தெரியணும். ஃபாரின்ல நம்பர் 1 இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நம்பர் 1 என்னோட மைண்ட் ஜாபுக்கு போற மைண்ட் செட் இல்ல, பிசினஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் அமைப்பு இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. மார்ச்சுக்குள்ள கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க, ஆயிடுச்சு. ஃபாரின் போவேன்னு சொன்னீங்க, போறேன். இதெல்லாம் வந்து என்னோட கிரெடிட் இல்லவே இல்லை. இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த அபாரமான ஒரு தெய்வீக கலையை நமக்கு அருளிய ஞானிகளுடைய பெருமை தான் இது. இந்த கலையை முறையாக ஒரு ஞானத்தோட ஒரு அனுபவத்தோட ஒருவன் அறிந்து கொண்டால் அவனால் வந்து எதிர்காலத்தை ஓரளவுக்கு சொல்ல முடியும். எந்த ஒரு ஜோதிடனும் கடவுள் இல்லை. எந்த ஒரு ஜோதிடனாலும் 100% துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனாலும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, மார்ச்சுக்குள்ள கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னீங்க, ஆயிடுச்சு. வெளிநாடு போவேன்னீங்க, என் ஒய்ஃபு போயிட்டா நான் போறேன் அப்படின்றதெல்லாம் ஓரளவிற்கு இந்த கலையை வந்து ஒரு ஞானத்தோடு அணுகுகின்ற ஒரு அமைப்பை வந்து பரம்பொருள் நமக்கு கொடுக்குமே. ஆனால் இந்த அமைப்பை நிச்சயமாக துல்லியமாக சொல்ல முடியும். நீங்க இப்ப சொல்றது பெருமையா இருக்கு. ஒரு தனிப்பட்ட ஜோதிடரின் பெருமை நிச்சயமாக நேர்ல நீங்க சொல்றதுங்கிறது வேற. நீங்க டைம் எடுத்துக்குவீங்க, உங்களுக்கு எல்லாமே பாக்குற டைம் இருக்கு. பட் லைவ்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நீங்க இவ்வளவு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா பெரிய விஷயம் தாங்க. லைவ்ல எங்க 5 நிமிஷம் பார்க்கணும். சரி என்ன கேட்கணும் இப்ப? எனக்கு 2 நீடிச்சு நான் ஃபாரின்ல இருக்கணும். ஒண்ணு, எனக்கு பிசினஸ் தான் பண்ணணும். ஜாப் ஃபார் மைண்ட் செட்டே கிடையாது. பிசினஸ் பண்ணணும். 2-3 பிசினஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும். சரி, அமெரிக்கா தான் போறேன். எனக்கு அதுக்கான இது எப்படி இருக்கு? அதாவது ஜோதிடத்தை நீங்க இப்ப சொன்னீங்கல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் லைவ்ல கிடைக்கிறது இல்ல. 5 செகண்ட் 10 செகண்ட் தான். நீங்க சொன்னதே தப்பு. ஒரு லைவ்ல 5 நிமிஷத்துக்கு நாங்க 5 நிமிஷத்துல நான் 3 பேருக்கு பதில் சொல்றேன். 5 செகண்ட் 10 செகண்ட்ல அதுவும் அந்த துல்லியம் தான். சில விதிகளை சொல்லிடுறேன். சிம்ம லக்னம் நீங்கள் நிரந்தரமாக ஃபாரின்ல இருப்பீங்க. நீங்க ஏன் நிரந்தரமா, அதாவது நீங்கள் வந்து ஒரு NRI, நான் ரெசிடென்ஸ் இந்தியன். உங்களுடைய தாய் தகப்பனார் காலத்திற்கு பிறகு நீங்கள் இந்தியாவிற்கு திரும்பி வர முடியாது. அது ஏனென்றால் எவருடைய ஜாதகத்துல 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் வலுத்திருந்தார்களானா, அந்த வலுத்திருந்த 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட தசைகள் வரும்போது அவருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு நான் வெளிநாடு போவேன்னு பலன் சொல்லியிருப்பேன். உங்களுடைய அமைப்பின்படி அடுத்த வருடம், அதாவது இந்த வருடம் இறுதியிலேயே வந்து உங்களுக்கு 8ஆம் சிம்ம லக்னமாகி 8ஆம் அதிபதியோட குருவோட தசை நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த குருவோட திசையில வந்து நீங்க வந்து 8ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறார், அதாவது ஆட்சியோட இருக்கிறார். ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால இதற்கடுத்து 8ஆம் அதிபதியோட திசையில 16 வருடமும், தற்போது அதனை அடுத்து நடக்க இருக்கின்ற, அதாவது சர ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் நிரந்தர வெளிநாட்டு வாய்ப்பை கொடுக்கும். சரராசி எனப்படுபவை மேஷம், கடகம், துலாம், மகரம்.
இந்த 4 ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் நீடித்த வெளிநாட்டில் அமைப்பை, வெளிநாட்டில் தங்குற நிரந்தர குடியுரிமை எனப்படுகின்ற ஒரு அமைப்பை கொடுப்பவை. 8ஆம் 12ஆம் இடங்கள், 8 12 இடங்கள் பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்நிய தேச அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜாதகப்படி, உங்களின் ஜாதகப்படி உங்களுடைய 8 சுபத்துவம் பெற்ற 8 அதிலும் உங்களுடைய 8 குரு பகவான் ஆகிய அவர் 5ஆம் வீட்டில் ஆட்சியாக இருந்து அடுத்த வருடம் திசை நடத்த ஆரம்பிப்பதால் நீங்கள் நிரந்தரமாக வெளிநாட்டிற்கு போகக்கூடிய, அதாவது ஒரு மேற்கு திசை நாட்டில் தான் அதுவும் போவீங்க. ஏன்னா நீங்க கிழக்கில் பிறந்த திக்பலத்தோட 10ஆம் இடத்துல நீங்கள் கிழக்கு திசைக்கு அதிபதியாகிய சூரியனுடைய லக்னத்தில் பிறந்து அவருடைய ஜாதகத்தில் மேற்கு திசைக்கு அதிபதியாகிய சனி உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த அமைப்பு உங்களை கிழக்கில் பிறந்த ஒருவனை மேற்கில் நகர்த்தும். அதன்படி உங்களுக்கு மேற்கு திசை நாடு ஒண்ணுல குரு திசையிலிருந்து நிரந்தரமா நீடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த குரு திசை 16 வருஷம் நடக்க இருக்கிறது. அதனை அடுத்து குருவுக்கு அடுத்து வரக்கூடிய 19 வருட சனி திசை உங்களுக்கு சரராசியாகிய துலாத்தில் உச்சம் பெற்றும், அதனை அடுத்து வரக்கூடிய 17 வருஷ புதன் திசை மேஷத்தில் சரராசியில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக 53 வருடங்கள் நீங்கள் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு வயசு 30, ஆக 33 வயசு ஆச்சு. 53 வயசுனா 86 வயசு ஆகுது. அப்ப 86 வயசு வரைக்கும் நீங்க ஃபாரின்ல இருக்கும்போது இந்தியாவுக்கு வருவீங்களா, வர மாட்டீங்களா? அதான் இதுதான் கதை. நிரந்தரமா வெளிநாட்டு ஒண்ணுல இருப்பீங்க. தொழில் ரீதியா சொல்ல போனா உங்களுக்கு தொழில் எப்பவுமே உங்களுக்கு தொழில் ஆர்வம் இருக்கும். தொழிலும் வெளிநாட்டுல தான். அந்த அமைப்பையும் நான் உங்களுக்கு தெளிவாகவே விளக்கி சொல்லுகிறேன். உங்களுடைய ஜாதகப்படி சிம்ம லக்னமாகி 10ஆம் வீடாகிய ரிஷபத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், ராகு என்ற 4 கிரகங்கள் இருக்குது. இதுல இந்த 4 கிரகங்களும் 10ஆம் வீட்டுல தொடர்பு கொண்டிருக்கிறது. வெளிநாட்டுல நீங்க தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எப்படி என்றால், 12ஆம் அதிபதியாகிய சந்திரன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். ஆக வெளிநாட்டுல நீங்க தொழில் பண்ண போறீங்க, சக்சஸ்ஃபுல்லா தொழில் பண்ண போறீங்க. வெளிநாட்டை குறிக்கும் இன்னொரு கிரகமான ராகு அந்த 10ஆம் வீட்டுல இருக்கு. 10ஆம் இடத்தோடு ராகு தொடர்பு கொண்டாலே வெளிநாட்டுல வேலைன்றதை நான் தெளிவா கட்டுரைகள்ல எழுதிக்கிட்டு வரேன். 10ஆம் இடத்தில் ராகு தொடர்பு கொண்டு 12 குடையவன் அங்கே உச்சமாகும் போது நீங்கள் வெளிநாட்டில் தொழில் செய்வீர்கள். அந்த வெளிநாட்டு தொழிலை நல்லா பண்ணுவீங்களா? சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே வேலை செய்வதை விட உங்களுக்கு தொழில் செய்வது பிடிக்கும். நீங்க நல்ல முறையில தொழில் செய்வீங்க. சரி, தொழில்ல நீங்க ஜீனியஸான ஆளா? லக்னாதிபதியே தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தா நீங்கள் ஒரு கட்டு செட்டாக, கட்டுப்பாடுடன் கால்குலேட்டடா பண்ணக்கூடிய ஒரு தொழில் அறிவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் உங்களுக்கு தற்போது ஒத்து வருமா? 5ஆம் இடம், அதாவது 5ஆம் இடத்து 8ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு லக்னத்தை பார்த்து தசை நடத்துறார். 2018ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டுல ஒரு பெரிய நல்ல தொழிலதிபரா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு கஷ்டம்னு சொல்லி வரவங்களுக்கு நம்மளுக்கு இது நடக்கும்னு சொல்லிடுறது ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கூட இது நடக்காதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க ஃபோன் பண்ணி இந்த காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்றது உண்மையாகவே சந்தோஷமா கூடிய ஒரு விஷயமா தான் குருஜி இருக்கு. அதுவும் இல்லாம அவர் உங்களுடைய மறுபடியும் உங்களுடைய பிளஸ்ஸிங் அவர் கேட்கிறாருன்னா அவருடைய விசுவாசத்தை நம்ம பாராட்டணும்னு நம்ம சொல்லலாம். அதாவது உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னிடம் பலன் கேட்பவர்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது உங்களுக்கு தான் நடக்குமா நடக்காதான்னு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. நான் லண்டன்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருவர், ஒரு மிகப்பெரிய உயர் பதவியில் ஒரு தனியார் கம்பெனியில் MNC கம்பெனியில் இருக்கிற ஒருவர். அடிக்கடி நான் எல்லாருக்குமே என்னுடைய நம்பர், என்னுடைய எண் நேரடியாக தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் நேரடியாக சில நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேன். இன்னொரு கிளையண்ட்டு கூட இருக்கும்போது நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். 10 தடவை நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா 11ஆவது தடவை ஃப்ரீயாக இருக்கும்போது தான் ஃபோன் எடுப்பேன். ஒரு தடவை நான் நிறைய பேர் என்கிட்ட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய மனக்குமுறல்களை சொல்லி அழுவாங்க. ஒரு தடவை 10 தடவை ஒருத்தருக்கு ஃபோன் எடுக்கலை. 11ஆவது தடவை ஃபோன் எடுத்தவொன்னே கையில் என்ன வேலை கிடச்சிருச்சு, கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது அப்படி தானே அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து அந்த லண்டன்லேருந்து அவர் ஓன அழ ஆரம்பிச்சார். 10 தடவை ஃபோன் பண்ணுறேன், நான் நீங்கள் எடுக்கவே இல்லை. 11ஆவது தடவை நிஜமாவே என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ஞான திருஷ்டியா, கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு கையில் அப்பாயின்மெண்ட் இருக்கிறத சொல்கிறதுக்காக உங்ககிட்ட பிளஸிங் வாங்குறதுக்காக நான் லண்டன்லேருந்து கால் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எப்படி நீங்கள் என் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்டார். அப்போ அவருக்கு நான் அந்த பதில் சொன்னேன், இந்த வாரம், இந்த மாதம், இந்த தேதியில் உனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய ஜாதக விதி. அது உனக்குத்தான் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது உனக்குத்தான் இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற இது. ஆனா உனக்கு இந்த வேலை கிடைக்கும் என்பது எனக்கு நிச்சயமா தெரிஞ்ச ஒண்ணு. அதனால எனக்கு அதுல எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, எதிர்பார்ப்பு எனக்கு அல்ல, உங்களுக்கு தான். இப்ப நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன், மார்ச் மாசத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்ப மார்ச் மாதத்திற்குள்ள கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது உங்களுக்கு தான் அது எதிர்பார்ப்பு இருக்குன்னு தவிர எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பலன் சொல்லிட்டேன், உங்களுக்கு நடக்கும். நீங்க வெளிநாட்டுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்,
இந்த பொண்டாட்டி போயிட்டா நான் பின்னாடி போக போறேன்றார். அதே நேரத்தில் நீங்க போவீங்களா போக மாட்டோமான்ற அந்த த்ரில், அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு மட்டுமே இருக்கும், எனக்கு இருக்காது. ஆகவே எந்த ஒரு அமைப்பிலையும் ஒரு துல்லியமான பலனை வந்து சொல்லுவதற்குரிய ஒரு தகுதியை பரம்பொருள் நமக்கு அருளி இருக்கும்போது அது ஒரு நல்ல பலனா செய்யற அமைப்பு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஜோதிடர்கள்லயே வந்து சில வகை இருக்கு. அவங்கவுங்க ஜாதக விசேஷத்தின்படி கஷ்டப்பட்டு நாளையில இருந்து கஷ்டப்படுறவங்க யாரும் என்கிட்ட வரமாட்டீங்க. என்னை தெரியாது உங்களுக்கு. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நாளை முதல் விலகப் போகின்ற அமைப்புல தான் என்கிட்ட வருவீங்க. ஏன்னா என்னோட அமைப்பு அப்படி. நாளையிலிருந்து நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னு நீ சொல்லக்கூடிய அமைப்பு தான் எனக்கு. கடவுள் எனக்கு கொடுத்த பணி என்னன்னா, ஒரு கஷ்டப்பட்டு வர்றவன்ட்ட நாளையிலிருந்து, நான் நிஜமா சொல்றேன், ஜாதகத்தை அப்படி பார்த்தா 5 வருஷம் 6 வருஷமா படாத பாடுபட்டு என்னை ஏதேனும் ஒரு முறையில் தெரிந்து கொண்டு வந்து நான் அப்படி வந்த உட்காரும் போதே 5 வருஷமா கஷ்டப்பட்டேன், 10 வருஷமா கஷ்டப்பட்டேன், 12 வருஷமா கஷ்டப்பட்டேன், வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டேன், நாளையிலிருந்து நல்லா இருக்க போறேன் அப்படின்னு சொல்ற ஜாதகங்கள் தான் என்னிடம் வருமே தவிர, இது எனக்கு ஒரு அமைப்பு. என்னுடைய ஜாதகப்படி நாளையிலிருந்து நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னு சொல்வதற்குரிய ஆட்கள் தான் என்னிடம் வர முடியுமே தவிர, அது கூட பகவானோட அருள் தானே. ஆக ஜோதிடருக்கும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அந்த ஜோதிடர் சொல்வதற்கு தகுதியான வாடிக்கையாளர் தான் அந்தந்த அமைப்புல போவார். ஒரு நல்ல ஜோதிடரை அடையாளம் காட்டுவது கூட பரம்பொருளோட கருணை வேணும். ஒரு பரம்பருடைய கர்மா, உங்களுடைய கர்மா நன்றாக இருக்கும்போது ஒரு முறையான அனுபவம் உள்ள ஒரு நல்ல ஜோதிடத்தை போவீங்க. உங்களுடைய கர்மா இன்னும் அனுபவித்தே தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்புல இருக்கும்போது ஒரு கற்றுக்குட்டியான ஜோதிடமோ, ஒரு அனுபவம் இல்லாத ஜோதிடமோ, அல்லது ஒரு இன்னும் ஜோதிடத்தை சரியாக புரிந்து கொள்ளாத தடுமாற்றம் உள்ள ஒரு ஜோதிடமோ சென்று உங்களுடைய கர்மாவை, உங்களுடைய இதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். ஆகவே ஒரு ஜோதிடனிடம் செல்வதும் ஒரு ஜோதிட பலன் கேட்பதும் அந்த பலன் பலிப்பதும் உங்களுடைய கையில தான், உங்களுடைய தலையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்தும் இங்கே பரம்பொருளின் ஆளுமைக்குள் அடக்கம் என்கின்ற போது ஒரு ஜோதிடனாக இருக்கட்டும், பலன் கேட்பவனாக இருக்கட்டும், அந்த அமைப்புல தான். சரிங்க, ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம்மா. உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையா குறைச்சாதாம நம்ம பேசுறது கேட்கும். ஹலோ, சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 19/3/1999. 19/3/1999. நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் வெள்ளிக்கிழமை காலையில 6:15 மணிக்குங்க. காலையில 6:15க்கு பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து மீன ராசி, மீன லக்கணம், ரேவதி நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். மீன ராசி, மீன லக்னம், ரேவதி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஆமாங்க, பாப்பா இப்ப வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க ஐயா. சரி. கேட்டு தசையில சனி புத்தி முடிய போகுதுங்க. அடுத்து சுக்கர தசை அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தாங்க ஐயா. சுக்கர தசை நல்லா இருக்குமா? அதாவது பாப்பா வந்து இப்ப காலேஜ் பண்றா இல்லையா, 8ஆம் அதிபதி சுபத்துவம். இப்பதாமா நான் சொன்னேன், நம்ம முதல் நேருக்கு சொன்னேன், 8ஆம் அதிபதி சுபத்துவமா இருந்தா வெளிநாடு அப்படின்னு சொன்னேன். பாப்பா 8ஆம் அதிபதி செவ்வாய் தானங்க ஐயா உங்களுக்கு? 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருமா. 8ஆம் அதிபதி சுக்கிரன். ஆமாம்மா, அந்த 2ஆம் வீட்டுல இன்னொரு நிலைமை இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஜோதிடம் அறிஞ்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல இன்னொன்னு அமைப்பு இருக்கு. அதாவது என்னமா சேர்ந்திருக்காங்க? சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்கம்மா. ஆமா, லக்னாதிபதி வலுவாகி, அதாவது லக்னாதிபதி குழந்தைக்கு லக்னத்திலே இருக்கு, லக்னமும் ராசியும் ஒன்றாகி லக்ன ராசிநாதனான குரு பகவான் லக்னத்திலேயே திக்பலம் அடைந்திருக்கிறார். இன்னொரு கிரகமான புதனும் திக்பலத்தில் இருக்கிறது. 2 கிரகங்கள் திக்பலத்தில் அமைந்திருந்தாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம் என்று நான் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறேன். 2 குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலத்தோடு புதன் நீசபங்கமாக அமைந்த ஒரு அருமையான அப்சர்வேஷன் திறனுள்ள, ஒரு அருமையான படிப்பறிவு உள்ள, ஒரு நல்ல பிளஸ்ட், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகத்தை கொடுக்க இருக்கின்ற குழந்தை, உங்க குழந்தை. அவளுக்கு 8ஆம் அதிபதி சுபத்துவமாகி, 8ஆம் வீடு சுபத்துவமாகி, அந்த 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து தசை நடத்த இருக்கிறார். இந்த கேது தசை முடிஞ்சவனே சுக்கிர தசையில உங்களை விட்டு திருமணம், வேலை போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தூர இடங்கள்ல இருப்பாமா. அதாவது கடல் தாண்டி போகிறதோ, வெளிநாடு போகிறதோ. ஒரே குழந்தையாம்மா? 2வது பொண்ணுங்கய்யா. 2வது பொண்ணு. அதான் இவ வந்து கொஞ்சம் திருமணம், வேலை விஷயங்கள்ல இவளும் கொஞ்சம் வெளிநாடு, வெளிமாநில அந்த அமைப்புல இருப்பா. அவளுக்கும் அந்த வெளிநாட்டு போவதற்கு ஆர்வமும் இருக்குமா. குழந்தை நல்லா இருப்பாமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. காலர் கட் ஆயிட்டாங்க ஐயா. ஐயா, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த நாடு வெளி மாநிலம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஆர்வம் இருக்குது, வெளிநாட்டில் படிக்கணும், கோடியாக சம்பாதிக்கணும், அது வெளிநாட்டிலே சிட்டிசனாக கூட மாறிடணும் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க. இவர்கள் எந்த ஒரு ராசியின் அடிப்படையில், அதாவது ஜாதகத்தில் எப்படி அவங்களுடைய நிலை சொல்லுங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் அதிபதி ஒருத்தர் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் சாதிக்கணும், வெளிநாட்டில் சம்பளத்துக்கு இருக்கிறாரா, வெளிநாட்டில் தொழில் பண்ணுறாரோ, சில பேர் வெளிநாட்டில் கூட அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே, ஒரு வெளிநாட்டில் சாதிக்க வேண்டும் என்றாலே 8ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டமாதிபதியும் விரையாதிபதியாகிய 12 குடையவனும் கொஞ்சம் ஒரு சுபத்துவமான ஒரு நிலைமைகள் இருக்கணும். இப்போ இந்த பெண்ணுக்கு கூட நான் பலன் எப்படி சொன்னேன், இந்த அம்மா என்ன கேட்டாங்க, பாப்பா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறா, எப்படி இது பண்ணுவா, எதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு கூட நான் என்ன சொன்னேன், அந்த சுபத்துவமான அமைப்பு. இதற்கு முன்னால் கேட்ட நேயர் வந்து சிம்ம லக்னமாகி குரு பகவானை 8ஆம் இடத்துல கொண்டிருந்தார். இப்போ இந்த குழந்தை வந்து மீன லக்னம் மீனராசியாகி சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்து அதிபதியாகி 2ஆம் வீட்டில் நீச சனியோட சேர்ந்து அந்த இடம், அதாவது நான் அடிக்கடி வலியுறுத்துவது போல ஒருத்தர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி என்ற சரராசிகளில் கிரகங்கள் வலுப்பெற்று இருக்க வேண்டும். இப்போ இந்த தாய் வந்து மீன லக்னம் மீனராசி கேட்டாங்க இல்லையா, அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சனியும் சுக்கிரனும், துலாத்தில் செவ்வாயும், கடகத்தில் ராகுவும், இதில் மகரத்தில் கேதுவும், 4 சரராசிகள்லையும் அந்த குழந்தையோட போன நேயரோட அந்த மீனராசி குழந்தையோட ஜாதகத்தில் 4 கேந்திரங்கள்லேயும் கிரகம் இருந்தது. அதனாலே நான் அந்த குழந்தைக்கு என்ன சொன்னேன், இப்போ கேது தசை நடக்குது, அடுத்து சுக்கிர தசை வரப்போகுது. அதற்கு முந்தின நேரில் என்ன சொன்னேன், அடுத்த வருஷம் குரு தசை ஆரம்பிக்க போது நீங்கள் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்க. இந்த வருஷமும் அதுதான். இப்போ இந்த குழந்தைக்கு என்ன சொன்னேன், 8ஆம் அதிபதி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தொடர்புகள் ஏற்பட மாட்டேன். ஆக எவரவருடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் வலுத்து இருவரும் சேர்ந்திருந்து இருவரும் சுபத்துவமாகி, ஒரு சுபத்துவம்ன்றது ஒரு சுபகிரக பார்வை, சுபகிரக அமைப்பு, ராகு கேதுக்களுடைய இது இல்லாமல் மேஷம் ரிஷபம் கடகம் மகரம் கன்னி, இந்த மேஷம் துலாம் கடகம் மகரம், இந்த 4 சரராசிகளில் எவர் ஒருவருக்கு இந்த அமைப்புகள் இருக்கிறதோ அவர் உறுதியாக வெளிநாடு செல்வார். வெளிநாடு கூட வேலைக்காக போவார், அல்லது திருமணமாக்கி கணவன் மனைவி இந்த மாதிரியான அமைப்புகளில் போவார். வெளிநாட்டில் அவர் குடியிருக்கிறது கடைசி வரைக்கும் இருப்பார். இந்த அமைப்புகள் எவரோட ஜாதகத்தில் இருக்குதோ அவரோட இதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வெளிநாட்டு கனவுகள் இருக்கும். எங்கேயாவது வந்து அவர் எந்த திசை நாட்டுக்கு போவார்ன்றது அதற்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லக்னாதிபதி எந்த திசைக்குரியவன், அந்த 6ஆம் இடம் அந்த அடிமை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம் எந்த திசைக்குரியவன், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த திசைக்குரியவன், இந்த 3 கிரகங்களையும் கணக்கிட்டால் தான் பிறந்த நாட்டிலிருந்து மேற்கே செல்வாரா, கிழக்கே செல்வாரா, வடக்கே செல்வாரா, தெற்கே செல்வாரா என்பதை கூட நம்மளால் சொல்ல முடியும். கடகம் அதே நேரத்தில் ஜோதிடப்படி சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு போவாரா, வெளி மாநிலத்துக்கு போவாரா. ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு மட்டுமே ஒரு இதாக இருந்தது. இந்தியா 56 தேசங்களாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா கூட வெளிநாடு தான், வெளி தேசம் தான், டெல்லி வெளிநாடு தான். ஆக ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இந்தியா என்ற ஒரே ஒரு நாடு இல்லை. அதையும் நம்ம வந்து சரியாக கால்குலேட் பண்ணிட முடியும். அதாவது கடலை குறிக்கின்ற ராசி என்ன, கடகம், மீனம், விருச்சிகம், இது போன்ற நீர் ராசிகளில் அந்த அமைப்புகள் என்ன இருக்கு, இவர் நீரை தாண்டுவாரா, நீண்ட நீரை தாண்டுவாரா, நீர்லையும் பாருங்க ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, கடல் இருக்கு, நீண்ட நீரை தாண்டுவாரா, குறுகிய நீரை தாண்டுவாரா, ஆத்தை தாண்டி அடுத்த மாநிலம் போவாரா, கடலை தாண்டி வெளிநாடு போவாரான்றதை கூட ஜோதிடத்தில் கொஞ்சம் நுணுக்கமாக, கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். கொஞ்சம் நுணுக்கமாக உள்ளே போய் கொஞ்சம் ஆய்வு பண்ணோம்னா அது கண்டிப்பாக நம்மளால் இது பண்ண முடியும். நீண்ட நீர், ஆறு, கடல், குளம், இது போன்ற அமைப்புகளுக்கான சில சூத்திரங்களும் சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது புதன் வலுப்பெற்ற ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் தாராளமாக துல்லியமாக நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அதனால தான் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு என்ன சொல்லுவேன், நீ வெளிநாடு போவாய்ன்னு சொல்லுவேன். சில பேருக்கு என்ன சொல்லுவேன், நீ வெளிமாநிலம் வெளிநாடு போவாய்ன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நேரடியாக இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து நேரில் வர்றவங்கள கூட ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயாக பேசி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வின் தொலைக்காட்சி, மற்ற இன்னொரு தொலைக்காட்சி, அப்புறம் இது பேப்பரு, மாலை மலர், அதுன்னு எல்லாத்துலேயும் எழுத ஆரம்பித்தோன்னே நிறைய பேர் வரீங்க. ஒவ்வொருத்தையும் எனக்கு பேசணும்னு ஆசை தான். ஆனால் 5 நிமிஷம் 2 நிமிஷத்துலலாம் இப்போ சொல்லி ப்ரொடிக்ஷன் சொல்லி லைவில் சொல்கிற மாதிரியே நேரில் வர்றவங்களுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை இப்போ எனக்கு வந்துருச்சு. அப்போ கூட நான் சில பேருக்கு என்ன சொல்கிறேன், நான் எப்போதுமே எழுதுவதும் பேசுவதும் அளந்து பேசக்கூடியவன்,
அளந்து கரெக்டாக எழுதக்கூடியவன். அந்த அமைப்பில் என்ன சொல்லுவேன்னா, வெளிநாடு வெளிமாநில வாய்ப்பு இருக்குன்னு சொன்னவங்களுக்கு கூட அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ இப்போது இருக்கின்ற இப்போ சென்னையில் இருக்கிற அடுத்து உனக்கு பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ பாம்பேக்கோ டெல்லிக்கோ மாறுதல் ஆகும், அது வெளிநாடு. அந்த வெளிநாடு கிரகங்கள் சில நேரங்களில் இப்படித்தான் நம்மளை கொண்டு போய் நகர்த்தும். அப்போ உன்னோட இப்போ இங்கே நீ சென்னையில் இருக்கிறேன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி ஹைதராபாத்து டெல்லின்னு இருப்பேன். அந்த 1000 ஹைதராபாத் பெங்களூர் போனால் ஒரு 3வது மாதம் 3வது அல்லது ஒரு வருடம் கழித்து 1.5 வருடம் கழித்து கடல் தாண்டுகின்ற அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். அப்போ நீ வெளிநாடு போவேன். இந்த மாதிரி அமைப்புகளுக்கு தான் நான் ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது வெளிமாநிலம் வெளிநாடு அப்படின்னு சொல்லுவேன். ஆகவே 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி எவர் ஒருவருக்கு சுபத்துவமாகி வெளுத்திருக்கின்றாரோ அந்த சுபத்துவமாகி வெளுத்திருக்கின்ற நிலையில அவர் பிறந்த தேசத்தை விட்டு பரதேசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்நிய தேசத்தில் சென்று பிழைக்கின்ற ஒரு வாய்ப்பை பெறுவார். நிச்சயமாக ஐயா. அதாவது ஒரு கேள்வி கேட்டவொடனே அது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நீங்க வந்து சொல்லினீங்க. அதாவது இங்க கேள்வி கேட்கறவங்களை விட டிவி பார்த்துட்டு இருப்பவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் ஐயா சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க விளக்கி நீங்க சொல்றது எல்லாருமே ஜோதிடரை மாறக்கூடிய ஒரு நிலை இந்த வென் டிவியை பார்க்கும்போது தெரியுது. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைங்க சார். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 9/8/1970. நேரம் சொல்லுங்க சார். மதியம் 1:35க்கு பிறந்திருக்கீங்க. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயா விட உங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஹலோ. என்ன கேட்கணும் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். கடந்த 19 வருஷ காலமா எதுவுமே நல்லது நடக்காத ஜாதகம் உங்க ஜாதகம். இப்ப வந்து சனி திசை முடிஞ்சு புதன் திசை ஓடிக்கிட்டு இருக்கு. சனி திசை என்ன முடியல. எந்த ஊர் நீங்க? வாக்கியப்படி கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து புதன் தசை 2018 இன்னும் ஒரு 6 மாசம் என்னமோ இருக்கு. அதாவது இந்த வருஷம் கடைசி 20/1/2018 தான் புதன் தசை சனி தசை முடியுது. 6ஆம் இடத்துல சனி நீசமா சனி நீசமானாலும் ஜாதகத்தை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேனே, நீங்க ஏன் உங்க ஜாதகத்தை சொல்றீங்க? அது உங்க ஜாதகம் பாத்துக்கிட்டு தானே சொல்லிட்டு இருக்கேன். புதன் தசையில தான் சொன்னேன். கடந்த 19 வருடங்களாக எந்த நல்லதும் நடக்காத ஒரு ஜாதகம். குரு தசைக்கு அப்புறம் சனி தசையில சுத்தமா அடிவிட்டு போயிருப்பீங்க. சனி வந்து நீசமாகிறது நல்லதுன்னு நான் அடிக்கடி எழுதுறேன். சனி நீசமாகி சுபத்துவம் அடைஞ்சாலும் அவர் 6ஆம் வீட்டுல போய் அமர்ந்தது உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம். ஆகவே இந்த 6ஆம் வீட்டுல குரு சந்திரனுடைய பார்வையில் இருக்கிற சனி வந்து நீசம் அடைஞ்சாலும் அந்த நீசம் அடைஞ்ச ஒரு சூட்சும வலு அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லாததுனால உங்களுக்கு சரியான பலன்களை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. அடுத்து நடக்க இருக்கின்ற புதன் தசை வந்து கேதுவோட சேர்ந்து புதன் அதிநட்பு ஸ்தானம். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தா மட்டுமே நல்லது செய்யும் என்கின்ற ஜோதிட விதிப்படி உங்களுடைய அடுத்து நடக்க இருக்கின்ற தசாநாதனான புதன் வந்து 10ஆம் இடத்துல சிம்மம் தனக்கு பிடித்த வீடான அதிநட்பு ஸ்தானத்துல கேதுவோட இருக்கிறதுனாலையும் அவரே துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதி என்பதனாலையும் இந்த புதன் தசையிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு, தொழில் அமைப்புகள் எல்லாமே நடக்கும். அடுத்த வருஷத்திலிருந்து உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும். இந்த 6 சனி தசையில போய் ஒரு 7 வருஷம் வந்து 7 சனி வந்தது மிகப்பெரிய கெடுதல். ஆகவே 2009 இருந்து உங்களுடைய அனைத்து நிலைமைகளும் சரியில்லாத ஒரு நிலைமையாக இருக்கும். எல்லாமே அந்த கடன் நோய் எதிரி அமைப்புகளுக்குள்ளே சுத்தி வரும். இந்த அமைப்புகள் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து விலகி அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியான சில விஷயங்கள் நடந்து முதல் 2.5 வருஷம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான நிதானமான பலன்கள் நடந்து அதற்கடுத்துல இருந்து உங்களுடைய புதன் தசை ஒரு பெரிய யோகத்தை செய்யும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம். காலர் கட் ஆயிட்டாங்க. வணக்கம் குருஜி நேரம். காலர் கட் ஆயிடுச்சுங்க ஐயா. மறுபடியும் நேயர் இருக்கு. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசுறோமா? வணக்கம். பேர் அழகராஜா. சொல்லுங்க சார், உங்களோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 28/12/1993. 28/12/1993. நேரம் சொல்லுங்க.
நீங்க டிவி முருகேஸ்வரி பார்க்காதீங்க. உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையாக குறைச்சா மட்டும்தான் நாங்க பேசுறது கேட்கும். நேரம் சொல்லுங்க நீங்க சார். போன்ல பேசுங்கங்க, ஏன் டிவியை பார்த்து பேசுறீங்க? காலைய மத்தியானம் 1:30 மணி. மதியானம் 1:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். முருகேஸ்வரிடம் மிதுன ராசி. என்ன கேட்கணும்? வேலை ஜாப் சார். என்ன படிச்சிருக்கிறீங்க? பிகாம் படிச்சிருக்கேன். பிகாம் படிச்சிருக்கிறீங்க. வீட்டில் யாருன்னா விருச்சிக ராசி இருக்கிறாங்களா? அவங்க அம்மா அப்பா யாருன்னா? ஆமா, அப்பா விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். அப்புறம் என்ன, இன்னும் கேட்டையே காணும் தானே எதிர்பார்த்தேன். எப்போ வேலை கிடைக்கும்? எழுதிட்டு இருக்கேன். பேங்க் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கேன், ஒன்றும் வர மாட்டேங்குது. அதெல்லாம் பேங்க் எக்ஸாம்லாம் நல்லா கிடைக்கும். அருமையான யோக ஜாதகம். சந்திரனுக்கு 7ல் வந்து சூரியன் புதன் சுக்கிரன் வந்து மிதுன ராசியாகி, ராசிக்கு 7ல் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் 4 கிரகம் ஒன்றா இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. லக்னத்தை குரு பார்க்குறாரு. 4 கிரகங்களை பௌர்ணமி யோகத்தில் இருக்கிற சந்திரன் பார்க்குறாரு. வீட்டில் அப்பாவுக்கு கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. 4 வருஷமா எந்த விதமான நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு பேங்க்ல வேலை கிடைச்சா முதல்ல சந்தோஷப்படுற ஆத்மா ஜீவன், அந்த ஜீவன் தான் உங்க தகப்பனாரு. உங்க தகப்பனாருக்கு வர்ற செப்டம்பர் மாசம் வரைக்கும் எந்த விதமான சந்தோஷப்படுறதுக்கான அமைப்புகள் இல்லாதனால இந்த வருஷம் இறுதியில பேங்க் எக்ஸாம் பேங்க் வேலை உறுதியா கிடைக்கும். அதனால ஒரு தயார் பண்றது ஒரு நல்ல விதமா தயாராகுங்க. அருமையான யோக ஜாதகம். லக்னாதிபதி லக்னத்தை வந்து லக்னத்தையும் ராசியவும் மேஷ லக்னமாகி, மேஷ லக்னம் மிதுன ராசியாகி 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து லக்னத்தையும் ராசியையும் பார்த்து வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி யோகத்துல பிறந்து, அந்த பௌர்ணமி யோக சந்திரன் வந்து 4 கிரகங்களை சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாயை பார்க்கறது மிகப்பெரிய யோக அமைப்பு. இப்போ நடக்கிறதும் வந்து அந்த குருதசை அந்த இந்த அமைப்புகள்லாம் வருது. அடுத்தடுத்து நல்ல திசைகள் வருது. ஆகவே இந்த வருடம் இறுதியில் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த வருஷம் உறுதியா பேங்க் வேலையில் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா, ஒரு கேள்வி. அதாவது கிராமப்புறங்களில் வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு வரும்போது ஒரு அழகான வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. எல்லாருக்குமே பொறாமையாக கூட இருக்கும். ஆமா, வெளிநாட்டில் இருக்க பொண்ணையோ இல்லை ஸ்டேட்ல இருக்க பொண்ணோ கல்யாணம் பண்ணிட்டு வரும். எல்லாருக்கும் பொறாமையா இருக்கும். எப்பறம் நம்ம பக்கத்துல தான் இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு. ஜாதக ரீதியா அது எப்படிங்க ஐயா? ஒரு வெளிநாட்டுக்கார பெண்ணை வந்து திருமணம் செய்வதற்கான அமைப்பு வந்து ராகு கேதுக்கள்னு சொல்லுவோம். பொதுவாக 7ஆம் இடத்தோடு இந்த சர்ப்ப கிரகங்கள் தொடர்பு கொண்டாலே, நான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், 8, 12ஆம் இடங்கள் வெளிநாட்டு தொடர்பை குறிக்கும்னு சொல்லுவேன். வெளிநாட்டு தொடர்பு என்று வந்து விட்டாலே அந்த அமைப்பில் எப்படின்னா, வெளிநாட்டு தொடர்புன்னு நாங்கள் சொல்கிறது வந்து வேலை, திருமணம், அங்கேயே தங்குதல், இந்த மாதிரியான அமைப்புகள் அனைத்தையும் அதுதான் குறிக்கும். எப்போ வந்து 8ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்றாக இருக்கின்ற சூழ்நிலையில் கடகலக்கணக்காரர்களுக்கு இந்த அமைப்பு வரும். சில பேருக்கு, அதாவது சில பேரை பார்த்தீங்கன்னா கடகலக்கணக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோடு எப்போது சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் ஒருவன் வந்து அந்நிய தேசத்தில் ஜீவிக்கிறதையும் அந்நிய தேசத்தோடு நீடித்த தொடர்பு கொண்டிருப்பதையும் ராகு கேதுக்கள் குறிக்கும். இந்த நீடித்த தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்புகளில் ராகு கேதுக்கள் சுபத்துவமாகி எப்போதாவது இருக்கின்ற ஒரு நிலைமையில ஒரு குரு பகவானோட தொடர்போ அல்லது 7ஆம் அதிபதியோட தொடர்பு ராகு கேதுகளுக்கு கிடைக்கும் போது ஒருவனுக்கு அந்நிய மதம், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ், இந்த மாதிரியான ஒரு பெண். இப்போ குரு பகவான் வெள்ளை நிறத்திற்கும் குரு பகவான் பொன் நிறத்திற்கும் சுக்கிரன் வெள்ளை நிறத்திற்கும் சம்பந்தமானவர். சுக்கிரன் வந்து ராகு கூட சேரும்போது அவர் வந்து ஏற்கனவே ராகு இருட்டு. அப்போ அந்த சுக்கிரன் வந்து ராகு கூட சேரும்போது ராகு வெள்ளை ஆவார். குருவோட பார்வையில் இருக்கும்போது அவர் பொன்னாவார், பொன் கலர், மஞ்சள் கலர்ல ஆவார். அப்போ அவர்கள் 7ஆம் இடம் வந்து மனைவி, நண்பர்கள், பங்குதாரராக குறிக்கும். ஒரு மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு கேதுக்கள் சேர்ந்து அந்த மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பில் வந்து இது அவர்களுடைய பார்வை கிடைக்கும் போது அவனுக்கு பொன் கலர்லேயோ அல்லது பொன் கலருக்கும் கருப்பு கலருக்கும் நடுத்துவமான கலர்லேயோ அல்லது வெள்ளை கலர்லேயோ மனைவி கிடைக்கும். இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் நான் நிறைய ஆய்வு கட்டுரைகளில் இதை பற்றி நான் நிரூபிச்சிருக்கிறேன். ஒருவன் தன்னுடைய அமைப்பு, இது எல்லாமே வந்து ஒரு சூட்சுமமான விஷயங்கள் தான். எல்லாராலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள நிச்சயமா முடியும். எல்லோரும், நான் மட்டும்தான் இல்லை, எல்லாராலும் ஜோதிடத்தை நிச்சயமா கற்றுக்கொள்ள முடியும். அதோடைய அடிப்படை விஷயங்களை நுணுக்கமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் இப்ப சொல்ற மாதிரி ராகுன்றது ஒரு இருள் கிரகம். அந்த ராகுவே சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ராகுவே வந்து வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு குரு சுக்கிரனோட தொடர்பு கொண்டு, அந்த குருவோ சுக்கிரனோ 7ஆம் இடத்து அதிபதியாக தொடர்பு கொள்ளும் போது அவனுக்கு அந்நிய பெண், வேறு மாநிலம், வேறு வெளிநாடு. அப்போ அந்த வெளிநாடா வெளி மாநிலமா? சில பேர் பாருங்க, ஒரு கேரளா பொண்ணை,
ஒரு இந்திக்கார பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவான். அப்போ சில பேர் என்ன, இப்போ கூட நம்ம பேப்பரில் படிக்கிறோம், ஒரு சைனாக்கார பொண்ணை வந்து இங்கே வந்து திருநெல்வேலியில் வாலிபரை வந்து திருநெல்வேலியிலே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுத்துட பண்ணுதுன்னு பார்க்குறோம். அப்போ சைனாக்காரையும் பொண்ணு தான். என்ன, இங்கே 500 கிலோமீட்டருக்கு அப்பால் அவருக்கு கேரளாவில் பொண்ணு கிடைச்சது, ஒருத்தனுக்கு 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் சைனாவில் பொண்ணு கிடைச்சது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த நிலைமைகளை கூட நம்ம வந்து ஜோதிடத்தில் சொல்ல முடியும். இந்த நிலைமைகளை கூட ஜோதிடத்தில் தாராளமாக சொல்ல முடியும். அந்த அந்த அமைப்புகளில் எந்த கிரகம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான் கருப்பாக இருந்தாலும், அந்த நபர் ஜாதகர் கருப்பாக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை சிகப்பாக. இப்போ அந்த சில பேர் இதை நான் இப்படி கூட சிம்பிளாக விளக்குவேன். கண்ணங்கரேல்னு இருப்பார் என்ன மாதிரி ஒருத்தர், ஆனால் அவருக்கு விளையாடுன்னு பொண்டாட்டி இருக்கும். அப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவருடைய ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடத்து அதிபதியோட பொன்னிறம் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தொடர்பு கொண்டிருப்பார். அந்த 7ஆம் இடத்தோடு அந்த பொன்னிறத்திற்கு காரணமான, தங்கத்திற்கு காரணமான, தங்கம் போன்ற தகத்தகன்ற நிறத்திற்கு காரணமான ஒருவர் தொடர்பு கொள்ளும் போது, குரு பகவான் வலுப்பெற்ற குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்ப்பதோ அல்லது 5, 9ஆம் இடங்கள்ல வலுப்பெற்று அமர்ந்து ராசி வலுப்பெற்று சுப வலுப்பெற்று, இந்த வலுப்பெற்றுன்றதுல தான் எல்லாரும் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு இருக்கே அதுன்னு கேட்கக்கூடாது. வலுப்பெற்று அமர்ந்த அந்த குருவோட தேஜஸ், அந்த குருவோட ஒலி எவ்வளவு தூரத்திற்கு இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியம். வலுப்பெற்று அமர்ந்த குரு பகவான் எப்போது தொடர்பு கொள்றாரோ அவரே தகத்தகன்னு இருப்பார். அவரே வந்து அந்த பொன் கலர்ல ஜெகஜோதியா இருப்பார். ஆக ஒளி கிரகங்கள் எப்போது உங்களுக்கு எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின்படி உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நடக்கும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, வெளிநாட்டுக்காரியை எப்படி கல்யாணம் பண்ணார்? வெளிநாட்டுக்காரியை தொடர்பு கொண்டு அந்த வெள்ளை நிறத்திற்கும் மஞ்சள் நிறத்திற்கும் காரணமான குரு சுக்கிரன் போன்றவர்கள் மனைவியை குறிக்கின்ற 7ஆம் இடத்தோடு சேர்ந்து தொடர்பு கொண்டு அதுல வந்து கண்டிப்பாக ராகு கேதுக்கள் அமையும் போது ஒருவனுக்கு வெளிநாட்டு பெண் உறுதியாக அமைவாள். நிச்சயமாக. ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் இங்க அருள் பேசுறேங்க, திருப்பூர்ல இருந்து. சொல்லுங்க சார், உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 3/2/1978ங்க. 3/2/1978. சரி, நேரம் சொல்லுங்க சார். 3:53ங்க. 3:53. ராசி ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம்ங்க. அதிகாலை 3:53. ஆமாங்க. விடிஞ்சா 4ஆம் தேதியா 3ஆம் தேதியா? 3ஆம் தேதிங்க சார். என்ன கேட்கணும்? ராசி நட்சத்திரம் என்ன? விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். ஆமாங்க. எப்படி நிகழ்ச்சி முடியும் போது ஒரு விருச்சிகம் வந்து தானே தீரணும். சொல்லுங்க, விருச்சிகம் முடியும் போது வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் விருச்சிக ராசிக்காரர்களாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது தினசரி ஒரு 20 பேர் பேசுறீங்கன்னா அதுல 15 பேர் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த நிகழ்ச்சி 1.5 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கும் போது நிகழ்ச்சியில் பேசிய 90% பேர் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைக்கு போன வாரமா இருக்கட்டும், அதுக்கு முந்தின வாரமா இருக்கட்டும், நான் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லி தான் முடிச்சிருக்கிறேன். முடியும் போது ஒரு விருச்சிகம் வருது பாருன்ட்டு. அந்த மாதிரி இப்போ முடியும் போது ஒரு விருச்சிகம் வர்றீங்க இல்லையா, நிகழ்ச்சி இன்னும் ஒரு அடுத்த காலரோட நிகழ்ச்சி முடிய போகுது. அப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்க வர்றீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து நீங்களும் முடிய போறீங்க, நீங்களும் விலக போறீங்கன்னு அர்த்தம். கஷ்டத்துல இருந்து விலகிட்டு அந்த எட்ஜ், அந்த விளிம்புல இருக்கிறீங்க. கஷ்டத்தின் விளிம்புல வந்துட்டீங்க, நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. என்ன கேட்கணும்? தொழில் எதுவும் இன்னும் அமைய மாட்டேங்குது சார், கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தொழில் அமைஞ்சாதான் ஆச்சரியப்படணும். தொழில் அமைஞ்சிருந்தா பயங்கர சிக்கல். ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகமா இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் அமையல. ஏன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல குரு உட்காந்து லக்னத்தை பாக்குறாரு. விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்துல ஒரு 40 வயதுகள் இருக்கிற எந்த விதமான விருச்சிக ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய வயது, வேலை, அவருடைய திறமை, அவருடைய இருப்பிடம், அவருடைய அந்தஸ்து பொறுத்து நல்லா சந்தோஷமாவே இல்லை. ஒன்றும் தொழில் அமையாது. பொருளாதார வசதியில சனி பகவான் பணத்தை வந்து அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உங்களை வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் இப்போ மாலை மலரில் வெளிவர போகிற தமிழ் புத்தாண்டு பலன்கள் எழுதியிருக்கிறேன். விருச்சிக ராசிக்கு மட்டும் எவ்வாறு கஷ்டங்களை கொடுக்கலாம் என்று சனி பகவான் ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் உண்மையில் 2012 எந்த விருச்சிக ராசிக்காரரும், ஒரு நடுத்தர வயது விருச்சிக ராசிக்காரர், அனுஷ நட்சத்திரக்காரர், கேட்ட நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், உங்க ஜாதகம் நல்ல யோக ஜாதகம். இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி சனி வந்து முழுக்க வந்து உங்களுடைய ஜென்மத்திலிருந்து விலகிறார்.
இந்த அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். எவரவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து வலுப்பெறுகிறாரோ அந்த ஜாதகம் வீணா கெட்டே போகாது. கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் விஷயங்கள் வந்து உங்களுக்கு, ஏன்னா இந்த சுக்கிரதசை நடக்கும்போது கடன் தொலைல கொண்டே விடுவாரு. இப்போ உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குது, லக்னத்திலே இருக்கு. ஆனாலும் சுக்கிரன் குருவோட பார்வையில் இருக்கிறனால பெரிய விஷயங்கள்ல வந்து பெரிய தொல்லைகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. இப்போ சுக்கிரதசையில சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிரதசையில சனி நடக்கிறது ஒரு மீடியமான ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பு தான். ஒரு வருஷம் பொறுங்க. சூரிய தசை உங்க வாழ்க்கையில மிக பிரமாதமான பாக்கியாதிபதி தசை இன்னும் 2 வருடங்கள்ல உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கு. சூரிய தசையில இருந்து ரொம்ப பிரமாதமா இருப்பீங்க. சூரியன் சந்திரன் உங்க வாழ்க்கையை நான் 2ஆ பிரிப்பேன். 40 வயதுக்கு முன், 40 வயதுக்கு, 43 வயதிற்கு முன், 43 வயதிற்கு பின். 43 வயசு வரைக்கும் சோதனைகள் அனுபவங்கள் மட்டுமே. 43 வயதிற்கு பிறகு ரொம்ப அபாரமான தொட்டது தொடங்கக்கூடிய வாழ்க்கை. வாழ்த்துக்கள். நிச்சயமாக ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்க டிவி வால்யூம் முழுமையாக குறைங்க சார், அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். டிவி வால்யூம் குறைச்சாதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஹலோ அம்மா, உங்க டிவி வால்யூம் முழுமையாக குறைங்கம்மா. சௌமியா பேசுறேன், திருச்சியில இருந்து. சொல்லுங்கம்மா. யார்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. என்னோட தேதி வந்து 6/9/1986. 6/9/1986. நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் வந்து பகல் 3:28. பகல் 3:28. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம். சரி, என்னம்மா கேட்கணும்? இல்ல சார், என்னோட ஹஸ்பண்டுக்கும் வேலை சரியா இல்லாம பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அடுத்தது வந்து ஒரு லாஸ்ட் ஏப்ரல்ல வந்து 4 months இருந்து அபாஷன் ஆச்சு சார். ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கா. சரி. ஒரு அபாஷன் ஆச்சு. இப்ப திரும்ப கன்சீவா இருக்கேன். சரி. அது நல்லபடியா இருக்குமா, அவங்களுக்கு வேலை நல்லபடியா கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் சார் கால் பண்ணேன். கணவருக்கு குருதசை ஆரம்பிச்சிருச்சு, வயிற்றுல இருக்கிறது ஆம்பளை பிள்ளை. வாழ்த்துக்கள். சரிங்க சார். ஒரு ஆண் குழந்தை. அவங்களுக்கு வேலை நல்லபடியா கிடைக்குமா? ஆமாம்மா. இப்போ வந்து குருதசை சுயபக்தி நடந்துகிட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கிற குருதசை. ஒரு ஆண் குழந்தை பிறந்தவுடன் ஆண் குழந்தைக்கு தகப்பனாகணும்னா அத்தனை ஐஸ்வர்யங்களும் உங்க வீட்டுல வந்து சேருமா. இந்த பிறக்கிற குழந்தை வந்து உங்க கணவருடைய ஜாதகப்படி மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்புல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. இந்த குழந்தையை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீங்களும் உங்க கணவரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. குழந்தை வந்து லக்ஸரியா பிறக்கிற ஒரு அமைப்புல குருதசையில போய் குருதசை சுயபக்தியில பிறக்குது. ஆகவே இந்த குழந்தையை நல்லாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக நன்றாக உயர்ந்து ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து ரொம்ப செட்டில் ஆகும். அதுக்குள்ளேயே வேலை கிடைச்சிருமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் அவங்களுடைய கேள்விக்கும் சரி, நீங்க சொன்ன பதில்களும் சரி, பாமரனுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளா, ஜாதகம் என்பதே வந்து ரொம்ப கஷ்டம் நினைச்சிருந்தவங்க கூட ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு நீங்க புரிய வச்சீங்கன்னா சொல்லலாம். மிக்க நன்றி. நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தக்க பதில் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்மைகள் நல்ல நேரங்களில் நடக்கட்டும். வணக்கம்.